ஆகஸ்ட் 15 நாடே சுதந்திர நாள் கொண்டாடுது. அன்னைக்கு அதிகாலையில கர்நாடக வனப்பகுதிக்குள்ள 3 தமிழர்களை கர்நாடக அரசு சுட்டு கொலை செய்து. அதுக்கு பிறகு என்ன, எங்க மாநில விவகாரத்தை தலையிடாதீங்க, உங்க வேலையை பாருங்க. யார் சொல்றா? கர்நாடகத்துல முதலமைச்சர். இது குறித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொங்குனாரா, கோவப்பட்டாரா, வாய் திறந்தாரா? வாய் திறக்க கேக்குறேன். கர்நாடகாவோட 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, போங்க ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. உங்க அண்ணனை கூட்டிட்டு போங்களேன், அங்கதான் தமிழரை கொண்டுட்டாங்களே, பெங்களூர் கூட்டு போங்களேன், உங்களை படையோட போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ஒருவேளை நாம் தமிழர் ஆட்சியில் இருந்து இந்த கேள்வி கேட்டிருந்தா ஒரு நியாயமான கேள்வி. அவர் ஏங்க அப்படிலாம் சொன்னாரு, இப்போ ஒண்ணுமே பண்ணலையான்னு கேட்டா ஒரு நியாயமான கேள்வி. ஆட்சியில் இப்போ யார் இருக்கிறான்னு கூட தெரியாம இப்படி வந்து பேசிட்டு போறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்களே வந்து என்ன சொல்றீங்க? ஏன் நீங்க போயிட்டு படையை கூட்டிட்டு போயிட்டு போருக்கு போக வேண்டியதா அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? அப்படி கேட்கறதுக்கு தான் நீங்க அதிகாரத்துக்கு போனீங்களா? இது நீ மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏங்க எங்களாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க நாம் தமிழருக்கு வாக்களிங்க, நாம் தமிழ் தான் போயிட்டு சண்டை போட்டு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு நாம் தமிழர் வாக்களிக்க சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே. எதுக்கு நீங்க தாவேக்கு ஆதரவா போயிருக்கீங்க? அவர் இடுமாவனம் கார்த்தி அண்ணன் முன் வச்சது என்ன? அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏங்க இதுமாரி என் தமிழர்கள் வந்து கர்நாடகாக்காரன் வந்து கொண்டுட்டான், அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? அவன் வந்து இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவன் நம்மளை மிரட்டுறானே. இதை குறித்து இந்த தமிழ்நாடு அரசு ஏதாவது பேசிச்சா? முதல்வர் ஏதாவது பேசினாரா? இல்லை நீங்கள் பேசினா நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த கோபத்தை இவன் எப்படி எனக்கு புரியல. அப்போ எனக்கு என்ன சொல்லுனே தெரியலைங்க. அவர் எந்த அளவுக்கு கோபமாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்வி வைக்கிறாரு. அந்த கருத்துக்கு சரியான பதில் இல்லை, அவ்வளோதான். பதில் இல்லைனால இவங்களுக்கு ஏதாவது போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம், ரீல்ஸில் போயிடும், ரீல்ஸில் ட்ரெண்டிங் ஆகிடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறாங்க. உண்மையாலுமே அரசியல் பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது என்ன சொல்கிறது தெரியல. விமர்சனம் வைக்கிறாங்க, அது எந்த இடத்துல என்ன விமர்சனம் வைக்கணுன்றது இருக்குல்ல. த்ரிஷா அவர்களை குறித்து இடுமாவனம் என்ன பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஏன் பேசுகிறாரு? அந்த அவதூறு கருத்துக்கு முற்றுப்புள்ளியாக இல்லை, அது தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. விஜய் அண்ணா எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே த்ரிஷாக்கா போகிறாங்களே, கேட்டால் அது வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றாங்க. ஆனால் அவங்கள மனைவி கூட வரமாட்டாங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அது உறுதிப்படுத்துற மாதிரி தானே ஆகுது. த்ரிஷாக்கா குறித்து பேசும்போது உடனே ஜெயிலில் போட்டாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் அது கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? வழக்கமாக இவங்க வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் வருவாங்க. இப்போ ஆனால் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வராங்க. என்னவா இருக்கும் பார்த்துருவோமா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏதாவது தவறு செஞ்சா கருத்து ரீதியா அவங்கள வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பேச்செடுத்தா விஜயலட்சுமி அப்படின்னு என்ன உள்ள இழுத்துட்டு வந்து கொச்சப்படுத்துற வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. போன ஆட்சி காலத்திலயும் இதே தான் ஆச்சு. கலைஞரோட நினைவிடத்தை இடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காம தொட்டா என்ன விடுறதுக்கு நாங்கன்னா விஜயலட்சுமியா அப்படின்னு என்னைய கொச்சப்படுத்தி இப்போ அதே தான் நடக்குது. என்னோடதும் சீமான் அவர்களோட வழக்கும் உச்ச நீதிமன்றம் போய் அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. 1000 தான் இருந்தாலும் நாங்க ஒன்னா வாழ்ந்திருக்கோம், நாங்க அடிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், திரும்பி சேர்ந்துக்குவோம். அது எங்களோட பர்சனல் விஷயம். அதை பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்து மீண்டும் மீண்டும் சீமானியும் நாம் தமிழர் கட்சியும் கொச்சப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. அதாவது இந்த வீடியோவில் வந்து அக்கா என்ன சொல்றாங்கன்னா, சீமான் குறித்தும் என்ன குறித்தும் பேசாதீங்க, எங்க ரெண்டு பத்தி சேர்த்து வச்சுட்டு கொச்சையா பேசாதீங்க. கட்சியில அந்த கட்சி என்ன கேள்வி கேட்குதோ அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த கட்சி கருத்து ரீதியாக போகுதுன்னா அந்த கருத்து ரீதியாக நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்னையும் சீமானையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது இவங்க வந்து பேசி போட்டனால இப்போ தாவேக்காவால் பெருசாக பேச முடியாது. அதுவும் குறிப்பாக ஆனந்தஜித்து இன்னும் பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சீமான் குறித்தும் இவங்களை குறித்தும் 2 பேர் வச்சு சேர்த்து வச்சு பேசுவாங்க. இப்போ அவர் வந்து மனைவியோடு இருக்கார், ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பார். இப்போ வந்து மனைவியோடு இருக்கார், இப்போ முடிஞ்சிச்சு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ அப்படி கிடையாது, அவரோடும் இப்போ குடும்ப குட்டியோடு தான் இருக்கார். இருந்தாலும் சில சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு. யார் குறித்து? த்ரிஷாக்காவை குறித்து. த்ரிஷாக்காவிட்ட போயிட்டு நீங்கள் அண்ணின்னு சொல்கிறதும், த்ரிஷாக்காவிட்ட போயிட்டு விஜய் அண்ணனை கேட்டேன்னு சொல்கிறதும் இன்னும் நிறைய விஷயம் பரவுதில்ல. இந்த விஷயத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விதமாக த்ரிஷாக்கா இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு பதிலடியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண வீடியோ மாதிரி த்ரிஷாக்காவும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு இந்த மாதிரி எனக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, தேவையில்லாமல் வதந்தியை பரப்பாதீங்க, அவதூறை பரப்பாதீங்க, நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்டாங்கன்னா பேசுகிற எல்லாருக்குமே, அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலுமே சரி, பேசுகிற எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும்.
ஆனால் இது வரைக்குமே திரிஷாக்கா அதை குறித்து வந்து பேசுனதும் இல்லை. ஆனால் வெக்கப்பட்டிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. கேள்வி கேட்டால் அது மாதிரிலாம் பண்ணுறனால ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்றனால தொடர்ந்து அந்த சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்குது. தயவு செஞ்சு திரிஷாக்கா இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு வீடியோ ஒன்று போடுங்க.